செல்ல நோண்டி நோண்டி கண்ணு வந்தோரே மிச்சம் இத்து போற கிடந்து உறங்குவோம். அண்ணா 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 லே அண்ணா என்ன தங்கச்சி? அண்ணா நானும் உறங்கண்டியா? நீ இப்படி ஒட்டுல கிடந்த அங்கோட்டு நீக்கி கிடக்க வேண்டியது இப்ப என்னத்துக்கு கழிச்சிருந்து கொண்டு தேய்ச்சியப்படுத? சரி சரி, நான் மேலே ஏறி அங்கோட்டு கிடக்கிறேன், நீ பறங்கட. பாட்டி வந்து நமக்கு நடுவுல கிடக்கட்டா? மக்களே மக்களே, 2 பேரும் உறங்குனியலோ? இல்ல பாட்டி, வா வந்து நடுவுல கிட. வேண்டாம் மக்களா, நான் கீழே கிடக்குறேன், ஒரே வெக்கையா இருக்கு. வேண்டாம் பாட்டி, நீ வந்து நடுவுல கிட, எனக்கு இப்பளே பயமா இருக்கு. சரி மக்கா, நான் நடுவில் யாரு கிடக்குதேன். நான் யாருக்குனே வண்ணம் உண்டு, இனிப்ப நெருங்கி சூடு எடுத்து கிடக்க பற்றாது. அதுவும் நெருங்காது பாட்டி, யாரு மேல கடை. மக்கள் ஆதி இத்து போற கூட அங்கோட்டு நீங்கி கடை. என்ன நெருக்கம், நான் கீழே எங்களும் கிடக்கஞ்சு. நான் நீங்கி கிடக்கிறேன் பாட்டி, நீ பாடு. அண்ணா பாட்டி உடனே உறங்கியாச்சு, கொரட்டை சவுண்ட பாரு. தங்கச்சி பகல்ல மொத்தம் வேலை செய்த, பின்ன ராத்திரியில கிடந்த உடனே உறக்கம் தான் வரும், உடம்பெல்லாம் நோவு வாண்டு பாட்டிக்கு. அண்ணா யாரோ கதவை தட்டுன, நிம்மதியா உறங்க கூட விடையில. தங்கச்சி யாரோ வந்தனும் போல இருக்கு, திரும்பவும் கதவை தட்டணும். நீ இங்கே இரு தங்கச்சி, நான் போய் யாருன்னு பார்த்தேன் பாரு. ஐயோ வேண்டாம் அண்ணா, நான் பாட்டி எழுப்புறேன், நீ தனியா போவாத. என்ன பாட்டி நல்லா உறங்கி இருக்கா, இனிப்ப நீ அவளை எழுப்ப போறியா? பாட்டி புரூஸ்லி, அப்படியே கள்ளம் வந்தாலும் அடிச்சு அப்படியே தள்ளிடுவா. உன்னான அண்ணா எனக்கு பயமா இருக்கு, நான் பாட்டி எழுப்புதேன். பாட்டி பாட்டியே பாட்டி. பட்டி வேற குறைச்சது, பியாயோ என்னவோ. என்னல மக்கா, நிம்மதியை உறங்கவும் விட மாட்டே, கிடந்து உறங்குங்க. பாட்டி எலி பாட்டி, யாரோ கதவை தட்டுன. சும்மா கிடந்து உறங்குங்க, நமக்கு வீட்டுக்கு யாரும் வரமாட்டுங்க. சரிதான் மக்களை, யாரோ வந்திருக்கணும், எழுங்க வேறுங்க போய் பார்ப்போம். மக்கள் நீங்க எங்க நில்லுங்க, பாட்டி போய் கதவை திறந்து யாருன்னு பாக்குது. சின்ன குயில, நீ இந்த ராத்திரி வந்திருக்க, வா வா. ஹாய் சின்ன குயில, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அது நீங்க 2 பேரும் எப்படி இருக்கியா? நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம் சின்ன குயில. நீ என்ன இந்த ராத்திரியில வந்திருக்க? உன மாமியார் உன்னை எப்படி விட்டா? மாமியார் எப்படி விட்டா அண்ணாரு என்ன இல்லையா பாட்டி உனக்கு? அப்படி இல்லை மக்கா, உனக்கு மாமியார் ஒன்று ஒரு இடம் விட மாட்டா இல்லையா, அது தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மாமியாக்களை ஊருக்கு போனா பாட்டி, அதுவும் ஒத்தையில் இருக்க பேடியா இருந்து, ஆதி மீன் வேற இருக்கணுமா, கூட இருக்கலான்னு சொல்லி வந்தேன். மாமியார் அவியலை நீ போன்னு சொல்லி விட்டுனேன், அதே வந்தேன். சரி மக்கா, சோறு தின்னியா? தின்ன பாட்டி. நீங்க 3 பேரும் தின்னியலா? ஓ தின்ன மக்கா, இனி உறங்கணும். மணி 9 தான் ஆச்சு, இப்படி உறங்கவா? சின்ன வெயில் 8 மணிக்கே உறங்கி பழகி போச்சு, அது தேங்க்ஸ். பாட்டி நீங்க 3 பேரும் போய் உள்ள ரூமில் கிடங்க, நாங்கன்னா ஹாலில் இதில் சோஃபா செட்டில் கிடக்குதேன். சரி சின்ன வெயில், நீ இதில் கடை, நாங்கள் போய் உள்ள கிடக்குதான். சின்ன கோயில், உனக்கு பையன் தானே இங்கே வந்து கிடக்க வந்த, நீ இப்போ ஹாலில் ஒட்டி கிடப்பியா? அதெல்லாம் பேடி இல்லை, நான் கிடப்பேன், ஒரே வீட்டுக்குள்ள தானே இருக்கான், நீங்க போய் உள்ள கடைங்க போங்க. தங்கச்சி
கொலுசு சவுண்ட் கேக்குதா அவனுக்கு? வாண்ணா கேட்டுதான் நானே எழுச்சேன். ஜலஜா இன்னும் போ, நாளை வா, மனுஷனை இத்திரி உறங்க விடும். அப்போ இந்த பாட்டி பேய்க்கு கூட எல்லாம் கூட்டு வச்சிருக்குதா? இவ ஒத்தையை கிடக்குதான்னு பார்த்தா இவளுக்கு எத்தனை கூட்டுக்காரான்னு தெரியலையே. ஆதி மீனு கொலுசு சவுண்டு கட்டுதா? எனக்கு பயமா இருந்தா அதான் நான் இங்கே ஓடி வந்தேன். ஜலஜா என்னை இத்திரி உறங்க விடு, நாளவா. நானே வருவேன் இங்கும் அங்கும், யாரென்று யாரறிவா. அப்போ ஆதி ஜலஜா பாட்டி. அடே குண்டானி கிளவி, பேய்க கூட எல்லாம் கூட்டு வச்சு மட்டும் உனக்கு என்ன உறக்கம் கேக்குது? ஏய் ஐயோ அம்மா, என்ன யார் அடிச்சது? பாட்டி ஜலஜா உன்னை தேடி வந்துருக்கா. என்ன ஜலஜா தேடி வந்தாளா? அவ செத்தது 3 மாசம் ஆச்சே. பின்ன நீ தானே பாட்டி ஜலஜா இன்னும் போய் நாளை வான்னு சொன்ன? இல்ல மக்கா, நான் சொல்லிச்சில்லேன். சிலப்போ உறக்கத்துல சொல்லி இருப்பனோ. ஐயோ மக்கா, பேய்தே. அப்பா பாட்டி, பாட்டி பேபி எப்படி இருக்க? எனக்கு ஒரு கிளாஸ் சூடு வெள்ளம் தாரியா? எனக்கு வெள்ளம் ஒத்த ஆளல்ல. ஐயோ பேசுது. இத்தனை வரையும் என்கிட்ட கூட்டுக்காரியா இருந்துண்டு நான் வெள்ளம் கேட்ட நீ உறங்கவா செய்த? நான் வாரேன் ஆளோட, உன்னை விட மாட்டேன்.